ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. நீங்க நீங்க என்னைக்காவது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஐசியூ வார்டு அங்க போய் பார்த்துருக்கீங்களா? உயிருக்கு போராடுற மக்கள், அந்த ஒரு வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில இருக்க அந்த மக்கள பார்த்துருக்கீங்களா? எப்படியாவது உயிர காப்பாத்திடணும்னு போராடுற டாக்டர்ஸா இருந்தாலும், எப்படியாவது உயிர் கிடைச்சிரணும், அவங்க சரியாயிடணும்னு வேண்டுற அவங்க பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா இருந்தாலும், அந்த பெர்சனா இருந்தாலும், எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு மோசமா நான் பார்த்துருக்கேன். நான் கண்ணெதிர பார்த்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது, எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும் அந்த காட்சின்றது, நம்மள்ல நெறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம பார்த்துருப்போம். நமக்கே கூட சில நேரம் நடந்திருக்கும். அந்த மாரி சமயத்தில எதுவுமே பண்ண முடியாது. ஆனா உயிர் இருக்கும். ஆனா வாழவே முடியாது. காப்பாத்தவே முடியாது. நரக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அந்த ஒரு கட்டத்தில இருக்க ஒரு பெர்சனுக்கு, இந்தியன் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துருக்காங்க. இவருக்கு ஒரு கருணை கொலை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் யாருக்குமே குடுக்கப்பட்டதில்ல. அந்த மாரி எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுருப்பாரு. கவர்மெண்ட்டே வந்து குடுக்கலான்னு முதல் முறையா ஒரு பெர்சனுக்கு வந்து அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் கொடூரமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலா சொல்றேன். பஞ்சாப் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்த ஒரு பெர்சன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 31 வயசு ஆகுது. இவர் வந்து பிடெக் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ராணா. இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும்போதோ, ஏதோ ஒரு டைம்ல தடுக்கி விழுந்துர்றாரு. எங்கேருந்து விழுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4வது மாடியிலேருந்து விழுந்துர்றாரு. 4வது மாடியிலேருந்து விழுந்த இவருக்கு உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டாலும், தலையில மிக முக்கியமா மோசமான காயம் ஏற்படுது. இவரால வந்து எந்த ஒரு அவர் உடம்பு ஃபுல்லாவே பேரலைஸ் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியாது. அவங்க உடம்பு வந்து இருக்கும், உயிர் இருக்கும். ஆனா எதுவுமே ஆக்ஷன் ஆகாது. அவர் வந்து ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு மிக முக்கிய மோசமான ஒரு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க. சரி இவர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. டெல்லியில இருக்க எய்ம்ஸ்ல சேர்த்துருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கப்பட்டிருக்கு. பட் அதையும் தாண்டி இவர அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வெளிய கொண்டு வரவே முடியல. ஆனா உயிர் இருக்கு. இவருக்கு ஃபுட் குடுக்கப்படுது, ஆக்ஸிஜன் குடுக்கப்படுது, எல்லாமே குடுக்கப்பட்டாலும், ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உயிர் இருக்கு. ஆனா அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து இவர் வெளிய வந்து ஒரு நார்மல் லைஃப்ப லீட் பண்ற அளவுக்கு இவர வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியல. இது ஒரு மோசமான ஸ்டேஜ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதனால என்ன? இது மாரி எங்கேயுமே இருக்காதா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுவரைக்கும் 13 வருஷம் இந்த வாழ்க்கைய, நரக வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவர் ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்க பேரண்ட்ஸ யோசிச்சு பாருங்க. இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க. அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அட்லீஸ்ட் வாழ தான் முடியல, நிம்மதியா சாகவாது முடியுதா? அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருந்த அவங்களுக்கு, கோர்ட்ல போயிட்டு சொல்றாங்க. கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மென்ட்டும் பாஸ் பண்ணப்படுது. மார்ச் 11ஆம் தேதி பண்ணப்படுது. என்ன ஜட்ஜ்மென்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வாழ உரிமை இருக்கு. அதே மாரி தன்னுடைய சாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்னிட்டியோட ஒரு ஒரு மரியாதையோட சாகவும் முடியணும். இது வந்து எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஒரு லாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட் டூ டெத் வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒரு ஃபண்டமெண்டல் லாவாவே சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, த பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூ லிவ் அண்டர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இறக்கிறதுன்றத தாண்டி நிம்மதியா இருக்கிறது. ஐ மீன் ஒரு மரியாதையோட இருக்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய ரைட்ஸ்ன்னு சொல்லப்படுது. அந்த ஒரு இதில ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவருக்கு வந்து குடுக்கப்படுது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரின்னா, ஆ பாசிவ், ஆக்டிவ் 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆக்டிவ் இன் த சென்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன கொல்லுவாங்க. கொல்லுவாங்க இன் த சென்ஸ் அவங்களுக்கு மரணத்த ஏற்படுத்துவாங்க. நேச்சரா இல்லாத ஒரு மரணத்த, நேச்சரா நடக்க வேண்டிய ஒரு மரணத்த இவங்க வந்து ஆர்ட்டிஃபிஷியலா ஏற்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஷ ஊசி போட்டோ, ஒரு சாகுறதுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்ட பண்ணியோ, ஒரு டேப்லெட்ஸோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி சாக அடிப்பாங்க. லீகலா. இது வந்து ஒரு ஒரு மெத்தட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிவ் மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ட்ரீட்மெண்ட்ட ஸ்டாப் பண்ணி ச அ இறக்க வைப்பாங்க. இன் த சென்ஸ் இவங்களுக்கு ஃபுட் குடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? டியூப் மூலியமா ஒரு நேச்சுரல் ஃபுட் இல்லாம, ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் அந்த கெமிக்கலான ஒரு ஃபுட் தான் குடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெடிசன குடுக்கறத நிறுத்திட்டாங்க. ஆக்ஸிஜன் குடுக்கறதையும் நிறுத்தி, ஆட்டோமேட்டிக்கா இறக்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களா புஷ் பண்ணி இறக்க வைக்கல. தன்னுடைய ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளிய நவுந்து வந்திருக்காங்க. ஒரு பாடி அனவுன்ஸ் பண்ணி, இவங்க வந்து அங்க போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்ட இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் த சென்ஸ் அவங்க வந்து அந்த ஒரு டீம், அந்த ஒரு பெர்சனுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இறக்க வச்சிருக்காங்க. நிம்மதியா இறந்தும் போயிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவர் இறந்தத தாண்டி, இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து இவருடைய கண்ணையும், தன்னுடைய உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வந்து டொனேட் பண்ண முடியுமோ,
அதையும் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இறக்கும்போது கூட என்ன பண்ணிட்டு இறந்துருக்காங்கன்ற ஒரு 13 வருஷம் ஒரு கொடூரமான வாழ்க்கையிலிருந்து இருக்கு. விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா? காப்பாத்த முடியலையேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. ஹவெவர் நல்லது நடந்திருக்கும்னு நம்ம நம்புவோம். ஸோ நான் இதிலருந்து சொல்ல வர்றது என்னன்னு சொல்றேன்னா, ஜஸ்ட் லைக் தட் நம்ம நம்ம லெத்தாஜிக்கா இருக்க அந்த ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. இவர் ஓடி போய் தாண்டி போய் குதிச்சிருக்க மாட்டார். யாரோ பிடிச்சு தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு லெத்தாஜிக்னஸ் தான். ஒரு ஒரு கேர்ஃபுல்லா இல்லாம லெத்தாஜிக்கா இருக்க ஒரு செகண்ட் வாழ்க்கைய எப்படி மாத்துதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சேஃபா இருக்கணும். சம்டைம்ஸ் ரொம்ப சேஃபா இருந்தா நம்ம சில பேரால ஏசப்படுவோம். ரொம்ப ஓவரா பேசாத, அப்படிலாம் நடக்காது. இந்த மாரிலாம் நடந்துராத, தவறா பேசாத. எப்படி ஏதாவது ஒரு முக்கியமா பார்த்து போணும், ஆக்சிடென்ட் ஆயிடும், பார்த்து போணும், சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவசகுணமா பேசாத. இந்த பெரியவங்கலாம் சில பேர் சொல்லுவாங்க. தாத்தா, பாட்டிலாம், "ஏப்பா போம்போதே அவசகுணமா பேசுற." அது அவசகுணமா இருக்கிறது இல்ல. ஒரு ப்ரிகாஷனா இருக்கிறது. ஓடணும் அப்படின்னா தடுக்கி விழ தான் செய்வோம். அதனால ஓடும்போது பார்த்து ஓடணும். ஓடவே கூடாதுன்னு நான் சொல்லல. வண்டி ஓட்டுனோம்னா ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யும். நம்ம இடிக்கலனாலும் ஆப்போசிட்ல ஒருத்தன் தப்பா வந்தானா நமக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன சேஃப்டி செக்யூர்மென்ட் என்னென்னலாம் பண்ணணுமோ, அத நம்ம செக்யூரா ப்ராப்பரா பண்ணிட்டு போனோம்னா, அந்த ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்லேருந்து கண்டிப்பா காப்பாத்தப்படுவோம். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ரொம்ப லெத்தாஜிக்கா எடுத்துக்கிட்டா, இந்த மாரி சில ப்ராப்ளம்ஸ் நம்மளுடைய கனவுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம்மளால பாதிக்கப்படுறவங்க, நம்மளால நமக்கு நம்மளோட சரவுண்டிங்ஸ் அப்பா, அம்மா, ஒய்ஃப், பசங்க, நம்மள நம்பி இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறது முக்கியன்றத தாண்டி அது நம்மளுடைய கடமையும் கூட. நம்மளுடைய நம்மளுடைய கடமை நம்ம பார்த்துக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமை. ஏன்னா நம்மள நம்பி சில பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. சேஃபா, செக்யூரா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை.